ஹாய் வியூஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு சத்தான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கருணைக்கிழங்கு வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம இதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு 15 சின்ன வெங்காயம் எண்ணெயில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் தேங்காயும் நல்லா வதங்கினதும் நம்ம குழம்புக்கு தேவையான தக்காளியை நம்ம அரைச்சியே ஊற்றிக்க போகிறோம். அதனால் இதையும் நம்ம போட்டு நல்லா வதக்கி இப்போ இது நல்லா ஆற வச்சு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு வெந்தயம், கடுகு, உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கறிப்பிலை 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கினதும் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க இப்போ தேங்காய் விழுதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட நம்ம குழம்புக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற மசால் பொடி 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படி மசால் பொடி இல்லைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சில்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவு சில்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தேங்காய் விழுதோடு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு மசாலாலாம். இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் அரைச்ச தண்ணி இருக்கும், அதையே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரவும் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சை பழ சைஸ் புளியை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் கரைச்சி. இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரவும் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த கருணைக்கிழங்கை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ சூப்பராக குக் ஆயிடுச்சு. நீங்கள் கடைசியாக நீங்கள் தாளிக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாளித்து இதை வந்து நீங்கள் சாப்பிடலாம். இப்போ சூப்பரான டேஸ்ட்டாக நம்ம கருணைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து மூளை நோய்க்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை நீங்கள் வீக்லி 1 வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.